வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் நீங்கள் தீபாவளி ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலைல ஏஞ்சி என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு வடை போடலான்னு சொல்லிட்டு சாப்பரில் வடை போட்டுன்னு வெங்காயம் அரைச்சின்னுக்கிறேன். சாப்பரில் அரியிறப்போ நல்லா பொடியாக நல்லா வரும். அதோட ஃபஸ்ட்டு இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு கேரட் அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு கேரட்டு சீவினுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹெல்த்தியான முறையில் தான் நான் எப்போவுமே செய்வேன். குழந்தைங்களே என்னுடைய சமையலே இறக்கிறதுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் என்னோடய சமையலே சிம்பிளாக பண்ணுவேன். என் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஹெல்த்தியான சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கேரட் அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு 3 கேரட் இருந்துச்சு, 1/4 கிலோ கேரட் சீவி வச்சாச்சு. அதை ஃபஸ்ட்டு தான் அடுப்பற்ற வைக்கிறன்றதுனால ஊதுவத்தி காடச்சு நெய் ஆட் பண்ணியாச்சு. கருப்பு திராட்சை முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் முதல் தீபாவளிக்கு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு. எங்கள் வீட்டுக்கார் கிறிஸ்டின் மாறிட்டார். அதனால் அதுமாதிரி பண்டிகைலாம் அவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்பெஷலாக நான் எல்லாமே செய்வேன். இந்து பண்டிகை அன்றைக்கும் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. அதோடு கேரட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வேலை நல்லா அந்த நெய்யிலே வதக்கி எடுக்கணும். அதிலே அரை பர்சன்டேஜ் வெந்திருக்கும். அதோட பால் சேர்த்துக்கலாம். நல்லா பசும்பால் திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். அந்த பாலில் கேரட் ஃபுல்லாக வெந்து நல்லா ஜூஸியாக வர வேலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோவுக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். நல்லா வதக்கி எடுக்கலாம். அதுவும் இட்லியும் சைடில் ஊற்றியாச்சு. இட்லியும் வெந்தாச்சு. அதோட வதக்கி நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணி இறக்கிட்டால் அருமையான சிம்பிளான ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாக்ஸில் போட்டு சூடு ஆறாத அளவு போட்டு வச்சுக்கலாம். அதோட இட்லியும் ஊற்றாச்சு. வடை சுடுறதுக்காக கோல்டு வின்னர் தான் 1/2 லிட்டர் வாங்கி அதை கட் பண்ணி ஊற்றினேன். ஒரே மழையாக இருந்ததுனால கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுக்கினேன். உளுந்தியும் கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுக்கினேன். தேவையான அளவு வெங்காயம் 3 வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிறிஸ்பியான கடலை வடையும் ரெடியாக இருக்குது. சிம்பிளாக தான் செய்கிறேன். எடுத்துடலாம். இப்போது நல்லா மொறு கடலை வடை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ரெண்டு டைமாக போட்டு எடுத்துக்கிறோம். அதோட உளுந்தாக ஆட்டி வச்சாச்சு. உளுந்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு உப்பு ஆட் பண்ணி பச்சரிசியில் மாவுக்கு லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அந்த கடலை எண்ணெய் சுட்டதுலேயே வந்து உளுத்த வடையும் போட்டுக்கலாம். தண்ணி தொட்டு தொட்டு ஒரு ஒரு இதுக்கும் நல்லா உருட்டி நடுவில் ஹோல்ஸ் போட்டு போட்டுடலாம். அதோட வந்து பையன் வந்து வெடி வச்சான். நிறைய வெடி வாங்கி வச்சான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பொண்ணு எங்கள் பையனும் வெடி எல்லாம் வச்சு முடித்தாங்க. எண்ணெய் வச்சு தலை குளித்தாங்க. தலை குளிச்சுட்டு வெடியை வச்சாங்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னு. கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய அனைவரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும்னு இறைவனிடம் பிரார்த்திக் கொள்கின்றேன். என்னுடைய 2 வருஷம் பயணம் உங்களோடு இருக்கிறதால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ வேலைகள்லாம் செய்கிறோம். எங்கே போனாலும் போனஸ் வந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கு போனஸ் கிடையாது. உளுத்த வடை எடுத்துடலாம். எங்கள் வீட்டுக்காரன்னு கேட்டேன், எங்க இவ்வளோ வேலை செய்கிறோமே எனக்கு போனஸ் இல்லையான்னு கேட்டேன். உனக்கு ஈக்குவலாக நானும் தானே வேலை செய்கிறேன்னா போனஸ் எனக்கு அப்போ கொடுன்னு கேட்குறாரு என்ன. பலகாரம் வந்து வந்து குச்சி சிப்ஸு செய்தோன்னு சொல்லிட்டியா, குச்சி சிப்ஸு, தட்டை, சுயம், அதோடு உளுத்த வடை, கடலை வடை, வாழைப்பழம், இட்லி ஃபுல்லாகவே வந்து கிளைமேட்டு சேஞ்ச் ஆனோடனே ஒரு சளி பிடிச்சிச்சு எல்லாருக்குமே. இட்லி, சட்னி, சாம்பார், அதோடு வந்து வெல்லம் பாயாசம் எல்லாம் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. மதியம் வந்து நாட்டுக்கோழி எங்கள் வீட்டிலேயே வளர்த்த நாட்டுக்கோழி இருந்தது. அதை கட் பண்ண வர சொல்லிட்டு அதை செய்யலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தேவையானாலும் மஞ்சள்தூள், கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுக்கலாம். பொட்டைக்கோழி தான் இது. அதோட கழுவி எடுத்தாச்சு. நாட்டுக்கோழி உரித்து ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு எப்படி சுட்டு நாட்டுக்கோழியை உரிக்கணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதனால் இந்த வாட்டி வந்து போடல, மழை அதிகமாக இருந்ததுனால. குக்கரில் கறி ஆட் பண்ணிக்கின்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து பொடி பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணின்னு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா ஊறணும். அதோடு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கின்னு குக்கரில் வந்து விசில் போட்டுற வேண்டியதான். நல்லா அருமையாக நாட்டுக்கோழி. அதில் வந்து சூப்புக்காக இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கின்னு குக்கரில் விசில் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். அதோட விசில் வந்துச்சு. சாப்பாடும் உலை போட்டாச்சு.
சாப்பாடும் வந்தாச்சு. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அது தேவையான அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கின்னு மிளகு சீரகம் முழுசாகவே போட்டுக்கலாம். மழைன்றதுனால காரசாரமாக நான் செய்கிறேன். சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுக்க போகிறேன் கறியை. தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கின்னு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கின்னு மிளகு சீரகம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு. வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வறுவலுக்கு. நல்லா வதக்கி எடுக்கலாம். தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கிறேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு எல்லா மசாலாவும் போட்டு தான் நம்ம கறியை வேக வச்சோம். அந்த தண்ணி சூப்பாக குடிக்கலாம். சளிப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு. வறுவலுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ உட்கார. வதக்கி அடிக்கலாம். தம்பி லெக் பீஸ் கேட்டதுனால அவனுக்கு லெக்காகவே போட்டோம் வறுவலுக்கு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கல் உப்பு. மிளகு சீரகம் சோம்பு வறுத்து அரைச்சது பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட மிளகு சீரகம் சூப்புலேயே கொஞ்சம் மேலே தூவி விடலாம். சூப்பு மேலே நல்லா வதக்கலாம். நம்ம குக்கரில் விசில் போட்ட கறி ஆட் பண்ணிக்கின்னு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. தேவையான அளவு வறுவலுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கின்னு தேங்காய் துருவி வச்சுக்கிறோம், அது ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து வறுவலுக்கு ரெடி பண்ணலாம். அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக. தண்ணியாக தான் நான் வச்சுக்கிறேன் காரசாரமாக. பாப்பாவுக்கு சளி பிடிச்சதுனால எங்கள் வீட்டுக்காருக்கும் சூப்பு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சுட சுட ஆவி பறக்க சாதம், வெங்காயம், அதோடு நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தீபாவளி ரொட்டீன் போச்சு. உங்களுடைய தீபாவளி ரொட்டீன் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு, என்ன சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். எல்லா நலங்களும் பெற்று வளங்களும் பெற்று என் சப்ஸ்கிரைபர் இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக் கொள்கிறேன். ஓகே பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டனில்